ஏக்கர் நிலத்தை மக்களை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சப்பூரில் எனக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்காமே என KN நேரு விளக்கமளித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி ரியல் எஸ்டேட் தொழில் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அந்த பகுதியில் திமுக அமைச்சர் KN நேருவுக்கு 300 ஏக்கர் நிலம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சமீபத்தில் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அமைச்சர் நேருவின் நிலத்தின் மதிப்பு உயர வேண்டும் என்பதற்காகவே அங்கு கட்டப்பட்டுள்ளது. சிதம்பரம் செட்டியார் அன்னதான டிரஸ்டின் 17 ஏக்கர் நிலம் அதிகாரத்தை பயன்படுத்தி அபகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் குழந்தை முதலியார் தோட்டத்தில் உள்ள 18 ஏக்கர் கோயில் நிலத்தை G2 நிறுவனம் முறைகேடாக பதிவு செய்துள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சொத்துக்கள் மீட்கப்படும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு கடும் மறுப்பு தெரிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர், பஞ்சப்பூரில் எனக்கு சொத்து இருந்தால் அரசோ அல்லது மக்களோ எடுத்துக்கொள்ளலாம். எங்கு வேண்டுமானாலும் கையெழுத்து போடுகிறேன். எனக்கும் என் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அங்கு ஒரு சதுர அடி நிலையும் இல்லை. அப்படி 300 ஏக்கர் நிலம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சவால் விட்டுள்ளார். மேலும் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாதால் ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை அதிமுகவினர் தாக்கியதாகவும் அமைச்சர் நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிர் காப்பாற்ற வருகின்ற ஆம்புலன்ஸையே தாக்குவது மிகவும் தவறான செயல் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள நில ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனை தொடர்ந்து எழுந்த அரசியல் வார்த்தை போரால் திருச்சி அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.